பழனி. ஐயா. கிழக்கு இருந்துதான். சரிங்க. கடவுளே, கடவுளே காப்பாத்துப்பா. கடவுளே காப்பாத்துப்பா. ஐயா காப்பாத்துங்க ஐயா. அங்க படுக்க வைங்க. நீங்க எல்லாரும் தள்ளி நில்லுங்க. விஷப்பாம்பு தான், அதுல சந்தேகமே இல்லை. வைத்தியரையா, நீங்க தான் என் புருஷனை காப்பாத்தணும். விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போனாரு. என்ன கடிச்சதுன்னே தெரியலங்கய்யா. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கும் போதுதான் பார்த்தோம். தெரியும், நீங்க தைரியமா இருங்க. பழனி ஐயா, நீ போய் அந்த மருந்து எடுத்துட்டு வா. சரிங்க. கொடூர விஷம்தான் இது, நாகப்பாம்பு தான். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை. முயற்சி பண்ணி பார்க்கலாம். வைத்தியரையா, கொடூர விஷமுள்ள பாம்புகள் வாழ்ற இடம் தான் அது. கொஞ்சம் தாமதமா கொண்டு வந்திருந்தா இவனை எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஓம் சிவ ஓம் ஸ்வாஹா. ஓம் சிவ ஓம் ஸ்வாஹா. இதை அவரை குடிக்க வை. சரிங்க. கடவுளே. அந்தி பொழுதாகியும் நீ வராததால இன்னைக்கு நீ வரமாட்டேன்னு நான் மனசுக்குள்ள இப்பதான் நினைச்சேன். பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த பழனியாண்டவர் புண்ணியத்துல போன காரியம் எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. டெலிகிராம் கையில கிடைக்கும் போது ஜொரன்னு மட்டும் தான் எழுதி இருந்தது. போய் பார்க்கும்போது தலைவரோட பொண்டாட்டி கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருந்தாங்க. மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல மாற்றம் தான். பத்தியம் பாத்துக்கங்கன்னு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அது ரொம்ப நல்லதா போச்சு. நான் வர நேரத்துல கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, தரட்டுங்களா? வேண்டாம், அது உன்கிட்டயே இருக்கட்டும். நாம இந்த ஊர்ல ஆரம்பிச்ச நம்ம நாட்டு வைத்தியம் இன்னைக்கு புதுக்கோட்டை ராஜா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் கடவுளோட புண்ணியம், வேற என்ன சொல்ல. ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிற விஷயம் மந்திரி என்கிட்டயும் சொன்னாரு. நமக்கு என்ன உதவி வேணாலும் செஞ்சு தரேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்திருக்காரு. நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப தேவை. கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நடக்கும், எனக்கு சந்தேகமே இல்லை. இப்படியோ நீ இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்க. நாம ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. கீழக்கரையில் இருக்கிற மஸ்தான் வீடு வரைக்கும் போகணும். போலாங்கய்யா. அவரு ரொம்ப கவலைக்கிடமா இருக்காரு. ஐயா, அப்போ இங்க இங்க வரவங்க எல்லாரையும் இவன் பார்த்துப்பான். ஏன் சிஷியனாச்சே, பாரம்பரியம் இல்லைன்னாலும் அனுபவம் இருக்க, அதர வைத்தியத்துக்கு தேவை. என்னப்பா? எது எப்படியோ வைத்தியசாலையை மூட வேண்டாம். சரிங்க.
அவெல்லாம் ஒரு வைத்தியன். இந்த பழனிக்கு எவன் ஒத்தாசையும் தேவை இல்லடி. கால் காசுக்கு வழி இருந்திருந்தா ஒரு வைத்தியசாலைய நானும் ஆரம்பிச்சிருப்பேன். நானும் கண்டிப்பா பேரலாவண்டி. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் எனக்கும் தெரியும். நீங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு. அவங்க நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க, அதை மறந்துட்டு பேசக்கூடாது. சும்மா ஒண்ணும் இல்ல, எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம். இனிமே நான் எந்த நன்றியும் காட்ட போறது இல்ல. இப்படியே இருந்தோன்னு போய் காலம் பூரா நம்ம அடிமையா இருக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. அவங்களுக்கு அடிமையா இருந்து அவங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இங்கே இருக்கிறதுக்கு இனிமே இந்த பழனியால எப்பவுமே முடியாது. நான் வேலை செஞ்சு இன்னொருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு இனிமே நான் விட மாட்டேன். எவன் எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஜெயிச்சே ஆகணும். வைத்தியரையா, வைத்தியரையா, என்ன மருந்து தீந்து போச்சுன்னா வந்து வாங்கிக்கோன்னு வைத்தியரையா சொன்னாருங்கய்யா. இங்கே வந்துடுறேன். வைத்தியரையா உன் புருஷனுக்காக பிரத்யேகமா செஞ்சு வச்ச மருந்து தான் இது. காலையிலயும் மாலையிலயும் ஒன்னொன்னு கொடுத்தா போதும். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. அது கொலை பண்ணிட்டோன்னு சொல்றாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக போலீஸ்காரங்க கொண்டு போயிட்டாங்க. ஊர்க்காரங்க சொன்னது நம்ம கொடுத்த மருந்துல விஷம் இருந்துதான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையா? அவ எங்க? பாட்டியா, பழனி எங்க? பழனியோட விஷயத்தை நான் பாத்துக்கிறேங்க. அவன் எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் அவனை கண்டுபிடிச்சிருக்கையா? யாரு?
யார் நீங்க? சத்தம் போடாம இரு. நான் தான் பழனி. விஷத்தை கொடுத்துட்டாங்கன்னு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. நீ என்ன எங்கேயாவது போலீஸ்ல காட்டி கொடுத்துருவேன்னு தான் பயந்துட்டே இருந்த. வைத்தியசாலையில வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால போலீஸ் என்னை தேடிட்டு இருக்காங்க. நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னால உன்னை பார்க்கலான்னு தோணுச்சு. அதுக்காக மட்டும் தான் இங்க வந்தேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சொல்றத கேட்டீனா உன் புருஷனை கொண்டு அந்த வைத்தியரை பழி வாங்குறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு இதுதான் சரியான நேரம். வா. வா. கூட இருந்தே குடி தோண்டிட்டல. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஊரை விட்டு போயிடலாம் நினைச்சல. வேண்டாம் பாட்டியா. கூடவே இருந்து எட்டப்பா வேலை பாத்துட்டல. பாட்டியா வேண்டாம் சொன்ன.